next நம்ம பார்க்க போறது என்னன்னா extrinsic semiconductor. We'll start. So extrinsic semiconductor அப்படின்றது வந்து என்னன்னா we already said intrinsic semiconductorல போதுமான என்ன பண்ண முடியாது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதுக்கோசம் extrinsic semiconductor ஒன்று கொண்டு வந்தோன்னு சொன்னேன் ஸோ எப்படி இந்த extrinsic semiconductor கொண்டு வருவோம் அப்படின்னா adding impurity can say adding impurity to the pure semiconductor or that is what we call as intrinsic semiconductor. Adding impurity to the pure semiconductor or intrinsic semiconductor is called extrinsic semiconductor. The process is called doping. This process is called doping அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்ன பண்றோம் அப்படின்னா adding impurity to the pure semiconductor is called extrinsic semiconductor. ஒரு pure semiconductorல impurity add பண்றத வந்து extrinsic semiconductor னு சொல்றோம். இந்த processக்கு பேர் வந்து doping. ஏன் வந்து impurity add பண்றோம் அப்படின்னா the impurity will enhance the conduction அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது impurity will enhance the conduction of semiconductor. அதாவது impurity add பண்ணோம் அப்படின்னா conduction வந்து increase ஆகும். அதனால இதில் எவ்வளோ impurity நம்ம add பண்ணுவோம் அப்படின்னா okay the impurity added would be impurity added would be 1 in 10 to the power of 4 atoms. அதாவது ஒரு 10,000 ஆட்டம்ல ஒரே ஒரு impurity தான் நம்ம என்ன பண்ணுவோம் இதில் வந்து add பண்ணுவோம். Okay, so 1 in 10 to the power of 4 atoms. So this is what we call as the extrinsic semiconductor. So இதில் நம்ம impurity add பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா based on impurityயை பேஸ் பண்ணி இந்த extrinsic semiconductor வந்து ரெண்டாக பிரிக்கலாம். Based on impurity, can say based on impurity it classified as one we call this as a n-type semiconductor அப்படின்னு சொல்லுவோம். n-type semiconductor. இன்னொன்று we call that as a p-type semiconductor அப்படின்னு சொல்லுவோம். p-type semiconductor. ஸோ நம்ம impurity add பண்ணுறதை பொறுத்து semiconductor வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் n-type semiconductor and p-type semiconductor. n-type semiconductor அப்படின்னா we call as a donor அப்படின்னு நம்ம சொல்லலாம். p-type அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா acceptor அப்படின்னா சொல்லலாம். ஸோ donor அப்படின்னா n-type என்ன impurity add பண்ணுவோம் அப்படின்னா we can add a pentavalent impurity. ஸோ n-typeனா இதில் வந்து we are using a pentavalent impurity. p-type na will use a trivalent impurity நம்ம add பண்ணுவோம். pentavalent என்றது ஒன்றும் கிடையாது வேலன்ஸ் ஷெல்ல வேலன்ஸ் பேண்ட்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது pentavalent அப்படின்னு சொல்லுவோம். trivalent அப்படின்றது ஒன்றும் கிடையாது இட் இஸ் வேலன்ஸ் பேண்டில் 3 எலக்ட்ரான் இருக்கிறத வந்து எக்ஸ்ட்ரா 3 எலக்ட்ரான் இருக்கிறத trivalent அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஒரு pentavalent impurityக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா we can say phosphorus. ஸோ பாஸ்பரஸ் வந்து எடுத்துட்டோம்னா இந்த பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் வந்து 15. ஸோ இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இது எப்படி பிரிக்கலாம் 2 8 5. ஸோ அவுட்டர் மோஸ்ட்டில் 5 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா அதனால இதை பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிக்கு வந்து இஃப் யூ டேக் த எக்ஸாம்பிள் we can say the example for a trivalent impurity வந்து அலுமினியம் சொல்லலாம். ஸோ அலுமினியமோட அட்டாமிக் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 13. ஸோ இதோட காம்பினேஷன் வந்து 2 8 3. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் 3 எலக்ட்ரான் இருக்கும். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்ல ட்ரைனா 3ன்னு அர்த்தம். ஸோ ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி. ஸோ இதில் தனியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் n-type semiconductorல என்ன நடக்கும் p-type semiconductorல என்ன நடக்கும் அப்படின்றத தனியாக பார்க்கலாம்.